ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 204 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொரோனாயா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்த நருட்டோ ஒரு போர்ட்ரைட்டை பார்ப்பான். பார்த்ததுக்கப்புறமா ப்ளீஸ் சென்சேன்னு சொல்கிற மாதிரி யாக்குமோ வருவா. அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கும் போது ரொம்பவுமே க்ரீப்பியஸ்டான கிரியேச்சர் மாதிரி காமிச்சிருப்பாங்க, லைக் மோமோ சேலஞ்ச் பொம்மை மாதிரி. அந்த போர்ட்ரைட்டில் கொரோனாயோட ஹார்ட்டை ஏதோ தொலைச்சிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கொரோனாயோட அலறல் சத்தம் கேட்டு 3 மெம்பர்ஸுமே ஓடி போய் அந்த இடத்துல பார்ப்பாங்க. கொரோனாயா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன நருட்டோ ஜன்னல் உடச்சிட்டு வந்து விழுவான். நெஞ்சு வலி தாங்க முடியாமல் இருப்பான். டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது அப்புறமா அந்த வழி இருக்காது. திரும்பவும் நீயா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு யூஸ் பண்ணியாங்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ நடந்துச்சு, அது என்னடா அப்படின்ட்டு கேட்பான். வாய மூடு, உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன், திரும்ப இதுல மூக்க நுழைக்காது என்பாரு. ஒரு பர்சனோட ஷேடோ தெரியும், யாராதுன்ட்டு மேல பார்ப்பான். யாக்குமோ நீதானா அப்படின்பான். கொரோனாய் சென்சே பத்தி உங்கள்கிட்ட சில விஷயம் கேட்கணுங்கும் போது பின்னாடி இந்த மெடிக்கல் ஷினோபி மயக்கமாக நருட்டோக்கு போட்டு விட்டுருவாரு. நருட்டோ செம காண்டாவான், மயங்கிடுவான். முழிச்சு பார்க்கும் போது நருட்டோ அகாடமியோட ஹால்வேல இருப்பான். இது அந்த இடம் தானா அப்படின்ட்டு ஷாக் ஆவான். இந்த இடத்துல யாக்குமோ ஷீல்டு பவர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கொரோனாய் சென்சே வாய்ஸ் கேட்கும். என்னடா நடக்குதுன்னு போய் பார்த்தா யாக்குமோ நிஞ்சா ஆகணுங்கிறக்காக ரொம்பவுமே கெஞ்சுவா. ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆன கொரோனாய் வந்துட்டு உன் பவரை சீல் பண்ணிட்டேன்னா சரியா போகும் அப்படின்பாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்ட்டு நருட்டோ தடுக்க போவான். பயங்கரமான சவுண்ட் கேட்கும், யாரோ ஒருத்திங்க குண்டாவை எடுத்து தட்டுற மாதிரி. ஐயோ அம்மான்ட்டு கதறிட்டு எந்திரிப்பான். பார்த்தா சக்குரா தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பா. ஆமா நான் எங்க இருக்கேன்ட்டு கேட்பான். நான் ஏன் பெட்ல படுத்துட்டு இருக்கேன்ட்டு கேட்பான். வெளியே காட்டுவாங்க, லீஃப் ஹாஸ்பிட்டலா இருக்கும். இரு கொரோனா சென்சேவை நெஞ்சிலேயே யாரோ குத்துனாங்க. இல்ல இது என்னதான்? ஆமா அந்த பொண்ணு எங்கேன்ட்டு உளருவான். அப்போ உனக்கு நடந்த எதுவுமே தெரியாதா அப்படின்பா சக்குரா. மவுண்டைன் காட்டேஜ்ல ஸ்பெஷல் செக்யூரிட்டியில இந்த இடத்துக்கு நீ போயிருக்கடா, ஆன்பு மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க, உயிரோட இருக்கேன்னு சந்தோஷப்பட அப்படின்பா. திங்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்த அந்த கனவுங்கிறது ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்தது மவுண்டைன் காட்டேஜ்ல இருந்த யாக்குமோவே தான் அப்படிங்கும் போது என்னடா உளறிட்டு இருக்கேன்பா சக்குரா. ஒரு ஊசி எடுத்து உனக்கு ஒரு ஷாட் போட்டா சரியாயிரும் அப்படின்பா. இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்ட்டு ஓடிடுவான். செம காண்டாவா சக்குரா. கொரோனாய் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு டோர் அந்த தட்டுவான். அவங்க காலையில எந்திரிச்சு போயிட்டாங்கடான்பாரு காய் சென்சே. என் கூட சேர்ந்து மார்னிங் மேரத்தான் ஓடி வரையான்பாரு. அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு, கொரோனாய் சென்சே எங்க போனாங்கன்னு சொல்லி கேட்பான். பெருசா மென்ஷன் பண்ணல. அவங்களோட பழைய ஸ்டூடெண்ட் யாரோ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசிட் பண்றதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது யாக்குமோவா தான் இருக்கும் அப்படின்ட்டு கிளம்புவான். மார்னிங் மேரத்தான்ல தான் கலந்துக்கல, மார்னிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ல நான் கலந்துக்கன்னு சொல்லிட்டு பேசுவாரு. நருட்டோ அப்ப அந்த இடத்துலயே இருக்க மாட்டான். கொரோனாயை கண்டுபிடிச்சு ஓடி வருவான். வந்த வேகத்துக்கு தலைமை ஸ்கிட்டு போட்டே போயிடுவான். அப்புறம் திரும்ப வருவான். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணுங்கிறப்ப இங்க வேற இதெல்லாம் தலையிடாத, முதல் கிளம்பி போயிருப்பாங்க. நேத்து நான் யாக்குமோவை விசிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ட்ரீம் வந்துச்சு. ஆனா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. யாக்குமோவை நிஞ்சாவா ஆகாத, கிவ் அப் பண்ணின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட சீலிங் ஜுட்ஸு யூஸ் பண்ண மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்பான். சாரி நான் இப்போ அர்ஜென்ட்டா போகணுன்ட்டு கிளம்பி போவாங்க. நருட்டோ இதை பத்தி திரும்ப பேச வரும்போது இது உனக்கு அவசியம் இல்லாதுன்னு சொல்லுவாங்க. நருட்டோ அவங்களுக்கு முன்னாடி அப்பியர் ஆயிட்டு இது எனக்கு அவசியம் தான், இப்போதைக்கு உங்களால கீபா, ஹினாட்டா, ஷீனோ 3 பேருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, நீங்க ஸ்குவாட் 8 குவிட் பண்ணனால. இதுக்கும் யாக்குமோங்கிற பொண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பேசும்போது பாத்தீங்கன்னா நீ பார்த்தன்னு சொன்ன ரியலிஸ்டிக் ட்ரீம், அது ஒன்றும் ட்ரீம் கிடையாது, நிஜமாலுமே நான் என் ஸ்டூடெண்டோட பவரை சீலிங் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்பாங்க. ஆனா ஏன்ட்டு நருட்டோ ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவான். யாக்குமோவோட ட்ரீம் பாத்தீங்கன்னா ஷினோபி ஆனுங்க தான், அதை பறிச்சுட்டாங்க இல்லையா, அதனால எனக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்ல, ஆனா ஸ்குவாட் 8ல இருக்க ஹினாட்டா, கீபான், ஷீனோக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்படிங்க கன்சர்ன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் போது கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு, முதல் கிளம்பி போடான்பாங்க. நான் இன்னும் சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்பா. வேற வழியே இல்லைன்ட்டு கொரோனாய் அவங்களோட கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணுவாங்க. நருட்டோவை ஒரு ட்ரீ பாத்தீங்கன்னா பைண்ட் பண்ண மாதிரி காட்டுவாங்க. கொரோனாய் சென்சே இது ரொம்ப மோசம் அப்படின்ட்டு கத்துவான். மவுண்டைன் காட்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஆன்பு மெம்பர் இருந்துட்டு நம்மள சரவுண்ட் பண்ணிட்டாங்க, உடனே லீஃப் வில்லேஜை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லுவாரு. ஒரே ஒரு மெடிக்கல் ஷினோபி ஓடுவான். ஆன்பு மெம்பரும் இன்னொரு மெடிக்கல் ஷினோபியும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. அது எல்லாமே இலூஷன் டைப்ல இருக்கும். மெசேஜ் அனுப்ப போன மெடிக்கல் நிஞ்சா பாத்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சிருப்பாப்ல. 3 பேத்தையுமே கிரவுண்ட்ல இருந்து ஒரு செடி வந்து பைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். மவுண்டைன் காட்டேஜ்குள்ள பாத்தீங்கன்னா யாக்குமோ டிராயிங் பண்ணிட்டு இருப்பா. குராமா கிளானை சேர்ந்த ஷினோபிஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்பாங்க. சக்குரா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காய வைக்கிற வேலையை முடிச்சுட்டு சொப்பான்ட்டு நிப்பா. நருட்டோ ரொம்ப பேட் சிச்சுவேஷன்ல இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் நைட் வந்து சக்குரா தான் கூட இருந்திருப்பா. அதுக்குனாவது அவன் எனக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கணும்னு டென்ஷன்ல இருக்கும் போது அந்த மெடிக்கல் ஷினோபி அனுப்பிச்ச புறா வந்துட்டு
சக்குராவோட மூஞ்சி மேலேயே பாத்ரூம் போயிரும். இந்த புறாவை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க ஒரு புறா எமோஜியை போட்டு விடுங்க. ஒகாகே ஆபீஸ்ல சுனாடேக்கு ஒரு டீ பிரேக் கூட விடாம சீசனே வேலை வாங்குவாங்க. சக்குரா இம்பார்ட்டன்டான மெசேஜ் வந்திருக்குன்ட்டு அந்த புறாவை தூக்கிட்டு வருவா. சாட்டோமி ஹில்ல இருக்க மவுண்டன் காட்டேஜ்ல இருந்து வந்திருக்கு. யாக்குமோக்கு என்னமோ பிரச்சனைம்பாங்க. காய், கீபா, ஷீனோ, ஹினாட்டா, சக்குரா 5 பேரும் போவாங்க. பிளாஷ்பேக் காட்டுவாங்க. சுனாடே வந்துட்டு யாக்குமோ குராமா நம்ம கஸ்டடியில இருந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க விஷயத்த சொல்லும் போது போட்டோ பார்த்துட்டு யாக்குமோ குராமா இந்த பொண்ணு தானே கொரோனாயோட கஸ்டடியில இருந்ததுன்னு சொல்லி கேட்கும் போது ஆமான்பாங்க சுனாடே. குராமா கிளானோட ஹெட் ஃபேமிலியான முராகுமாவோட ஒரே ஒரு பொண்ணு அப்படின்பாங்க. குராமா கிளானை பத்தி ஹினாட்டா கேப்பா. உங்களுக்கு அவ்வளவா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல, நம்ம வில்லேஜோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஷினோபி கிளானா இருந்துச்சு. போக போக அந்த அளவுக்கு பெருசா இல்லாம அவங்களோட ஸ்டேட்டஸவே இழந்துட்டாங்க அப்படின்பாரு. இந்த மொத்த பிரச்சனையுமே ஆரம்பிச்சது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். முராகுமோ அப்புறம் அவரோட ஒய்ஃபோட டெத்துக்கு அப்புறமா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமாவே அந்த மொத்த கிளானும் படுத்துருச்சு அப்படின்பாரு. கீபாக்கு என்ன தோணும்னா அப்படின்னா குராமா கிளானோட சீக்ரெட் ஜுட்சுவை யாரோ திருடருக்கு நினைக்கிறாங்களோ அப்படின்பா. அப்படியும் இருக்கலாம் அப்படின்பாரு காய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா தேர்ட் ஹோக்காகே தான். அவரோட டாக்குமெண்ட் படி அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவுமே எனார்மஸான பவர் இருக்கு, அது ரொம்பவுமே டேஞ்சரஸ் அப்படின்பாங்க சுனாடே. அவளோட பவரை யாருக்கு அவேக்கன் பண்ண தெரியுதோ ஒரு வெப்பன் மாதிரி அவளை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையான்னு கேட்பாரு காய். கண்டிப்பா அந்த பவர் மேல யாருக்காவது ஆசை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். யாக்குமோவோட பேரண்ட்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க கஸ்டடியில தானே இருந்திருப்பாங்க மொத்தமாவே ப்ரொடெக்டிவா. அந்த விஷயத்த சீசனை சொன்னோன்னா இதை எங்கிட்ட விட்டுருங்கன்ட்டு மைட் காய் லீஃப் வில்லேஜோட ஹேண்ட்சம் டெவில் அந்த பொண்ணை கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்பாரு. சக்குரா மெடிக்கல் நிஞ்சான்கனால அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நீ கூட இருன்னு சொல்லி சக்குராவை தாட்டி விட்டுருவாங்க. என்னோட ட்ரைனிங்கை காட்ட வேண்டிய ஒரு ஆக்சுவல் பிளேஸா இந்த மிஷன் எனக்கு கிடைச்சிச்சு ஓடி வரும்போது கால் தட்டி விட்டு விழுந்துருவா. காய் ஏதாவது தட்டி விட்டு விழுந்துட்டியான்னு கேட்கும் போது என்ன கருமண்டா இதுன்னு பார்த்தா நருட்டோவா இருப்பான். ஹினாட்டா ரொம்ப ஷாக் ஆவா. நருட்டோ தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அக்கமாரு பாத்தீங்கன்னா அவன் மேல யூரின் போயிடும். கீபான் சக்குரா சிரிப்பாங்க. ஹினாட்டாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருங்க அவன் கென்ஜுட்சுல மாட்டிருக்கான் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணி விடுவா சக்குரா. நருட்டோ ஏதோ ஈரமாக்கேன்னு நக்கி பார்ப்பான். உப்பு கறிக்கும். என்னடா கருமம் இது, நான் என்ன திரும்ப தூங்கிட்டேனா அப்படின்ட்டு ஷாக் ஆவான். வளராதடா அப்படின்பா சக்குரா. ஷீனோ வந்துட்டு உன்னை யாரோ கென்ஜுட்சுல போட்டு போயிட்டாங்க அப்படின்பா. கென்ஜுட்சு வந்துட்டு ஷாக் ஆவான். திரும்ப அலறிட்டு ஆமால நான் கொரோனா சென்சேவ்ல பாக்குறதுக்கு வந்தேன் அப்படிங்கும் போது அவங்க தனியா போனாங்களான்னு காய் கேட்பாரு. ஆமான்பான். கொரோனாய் ஆபத்துல இருக்கிறதா காய் சொல்லுவாரு. கொரோனாய் போற வழியில கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணிட்டு ஒளிஞ்சுக்குவாங்க. அவங்களோட ஹேண்ட் சைன்ஸ் பண்ணிட்டு இங்க யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு தனியா வந்து தப்பா போச்சு அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. திரும்ப இப்ப வில்லேஜுக்கும் போக முடியாது, அவங்க யாருக்காக வந்திருப்பாங்க அப்படின்ட்டு யாக்குமோவா அப்படின்ட்டு ஷாக் ஆயிட்டு அந்த இடத்துக்கு வேகமா ஓடுவாங்க. அவங்க பிளான்ட்ல பைண்டான மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பர்சன் வினோதமா அப்பியர் ஆவான். எங்களோட வேலையில இன்டர்ஃபியர் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் உங்ககிட்ட மாட்டிட்டேன்னு நினைச்சியா அப்படின்பாங்க. பார்த்தா மொத்தத்துக்கும் மாட்டினது அந்த மொட்டை பயலா தான் இருப்பான். இந்த சீன்லாம் எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஷினோபியை மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க குரோனாய் அவங்களோட ஹேர் கேமோஃப்ளேஜ் ஜுட்சுவை யூஸ் பண்ணி மவுண்டன் காட்டேஜுக்குள்ள போயிருவாங்க. எனிமீஸும் கென்ஜுட்சுவை யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா இதுல நான் தோத்து போக கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஒரு வினோதமான பிரசன்ஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். யாராதுன்ட்டு ஓடி போய் பார்த்தா யாக்குமோவை கூட்டிட்டு போறதுக்கு வந்த குராமா கிளான் சோல்ஜர்ஸே கென்ஜுட்சுல மாட்டிருப்பானுங்க. இந்த இடத்துல யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்கும். யாக்குமோ இது நீயான்னு சொல்லிட்டு குரோனாய் முன்னாடி போகும்போது அந்த கிரீப்பியான எல்லா போர்ட்ரேட்ஸுமே கீழே விழுகும். பார்த்தா யாக்குமோ தான் அழுதுட்டு கொண்டிருப்பா. நல்ல வேளை நீ உயிரோட இருக்க அப்படின்பாங்க. கொரோனாய் காப்பாத்துங்க அப்படின்ட்டு வந்து கொரோனாயை கட்டி பிடிச்சுக்குவா. ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு கண்டிப்பா என்ன ஆனாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்பாங்க. கொரோனாயின்ட்டு அழுவா. திடீர்னு பார்த்தா சிரிக்க ஆரம்பிப்பா. அந்த மொட்டை தலையங்கிட்ட இன்னும் சில ஷினோபிஸ் வருவாங்க. கென்ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணி விடுவானுங்க. போய் ரிவர்ஸ் கென்ஜுட்சுல மாட்டிக்கிட்டேடாங்கும் போது மன்னிப்பு கேட்பான். ஒரு ஜொனின் கிட்ட இருந்து இதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமே இருக்க முடியும் அப்படின்பான். உன்காய் குராமா இவன் பாத்தீங்கன்னா பிரான்ச் ஃபேமிலி சேர்ந்தவன். கண்டிப்பா இது கொரோனாய் யூகியா தான் இருக்கும் அப்படின்பான். கண்டிப்பா இந்த விஷயம் லீஃப் வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சஸ்பீஷியஸா ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பா நம்மள கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க, ஜாக்கிரதையா நில்லுங்க அப்படின்பான். மனசுக்குள்ள இப்ப வரைக்குமே யாக்குமோவை கூட்டிட்டு வரக்கு போன 2 ஷினோபியுமே வரல, அதனால வயலண்ட் ஆக்ஷன்ஸை தவிர்க்கவே முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். என்னானாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை நம்ம கூட்டிட்டு போயே தீர்றோம் அப்படின்பான் உங்காய். இந்த விஷயத்த ஹினாட்டா பியாக்குகான யூஸ் பண்ணி பாத்துருவா. என்ன ஆச்சுன்னு கேட்பானுங்க. மவுண்டன் காட்டேஜை அட்டாக் பண்ணியிருக்காங்க. வெளியே 4 பேரு உள்ள 4 பேர்னு நிக்கிறாங்க அப்படின்பா. உள்ள இருக்க 4 பேத்துல 2 பேர் கண்டிப்பா கொரோனாயன் யாக்குமோவா தான் இருக்கும் அப்படின்பாரு. கண்டிப்பா அதே தான் அப்படின்பா நருட்டோ. மனசுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்க கொரோனாய் சென்சே அப்படின்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.